தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 15/9/2016 வியாழக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் காலை 8:54 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாள். நல்ல சொற்பொழிவாளர், மக்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சாற்றல் இருக்கும். ஒருமுறை ஒரு ஊரிலே வந்தார். இரவு மணி 10க்கு மேலாகிவிட்டது. உடனே அவர் கூட்டத்திலே சொன்னார், மாதமோ சித்திரை, நேரமோ 10:30, நீங்களோ நித்திரை என்று ஆரம்பித்தார். கூட்டம் கைதட்டி கலகலப்பாக கேட்க ஆரம்பித்து விட்டது. அப்படி ஒருவருக்கு பேச்சாற்றல் நன்றாக இருக்க வேண்டுமானால் ஜாதகத்திலே 2ஆம் இடம் வலுப்பெற்றிருக்க வேண்டும். 2ஆம் இடத்திலே என்ன கிரகம் இருக்கிறது என்பதை நாம் வாங்கி பார்க்க வேண்டும். அந்த 2ஆம் இடத்திலே குரு இருந்தால் நல்ல பண்புள்ளவராக, அன்புள்ளவராக அவர் நடந்து கொள்வார். நல்ல இனிமையாக பேசக்கூடியவராக அவர் இருப்பார். சுக்கிரன் இருந்தால் கவர்ச்சியான பேசி காரியங்களை சாதித்து கொண்டு விடுவார். அவர் பேசுவதிலேயே மெய்மறந்து காரியங்களையெல்லாம் சாதித்து விடுவார். அதே போல 2ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார் என்று சொன்னால் கொஞ்சம் சூடான வார்த்தைகள் வரும். எதை கேட்டாலும் கொஞ்சம் கோபப்படுவார். செவ்வாய் இருந்தால் ஆணையிட்டு பேசக்கூடிய ஆற்றல். 2லே செவ்வாய் இருந்தால் சத்திரிய கிரகம். எனவே ஆணையிடக்கூடிய ஆற்றல் உண்டு. அவர் அதிகாரத்துவத்தோடு அவர் பேசக்கூடிய நிலையில் இருப்பார். அதே நேரத்தில் சனி இருந்தால் அவருக்கு வாக்கு பலிதம் இருக்கும். சொன்னால் சொன்னது நடைபெற்றுவிடும். கனவுகள் கண்டால் பலிக்கும், சொன்னால் பலிக்கும். வாக்கிலே சனி இருந்தால், வாக்கிலே சுக்கிரன் இருந்தால் கவிஞன்பார் என்பார். நல்ல கவிஞர்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கும். புதன் இருந்தாலும் நன்மைதான் அங்கே நடக்கும். ராகு கேதுக்கள் இருந்தால் சொன்னதை மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகலாம். இப்படி 2ஆம் இடம் என்பது வாக்கு, தனம், குடும்பம் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த 2ஆம் இடத்திலே ஒரு கிரகம் வலுப்பெற்றிருந்தால் அதை வைத்தே அவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக விளங்குகிறார்களா, எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். நல்ல சொற்பொழிவாளர்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தால் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பார், புதன் இருப்பார். பொதுவாக கவியரசு கண்ணதாசனுடைய ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது அவர் சிம்ம லக்னத்திலே பிறந்தவர். 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே மிதுனத்திலே சூரியனோடு அந்த புதன் இணைந்திருக்கின்றார். ஆனி மாதத்திலே அவர் பிறந்தவர். ஆணியிலே ஒருவர் பிறந்தால் நீயா என்று வியக்கும் அளவு வாழ்க்கை அமையும். சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகம் அவருக்கு உண்டாகிறது. வாக்கினாலேயே அவருக்கு வாழ்க்கையில் வருமானங்கள் எல்லாம் கிடைக்கின்றன. அவருடைய பேச்சை கேட்டு மெய்மறந்தவர்கள் எத்தனையோ கோடி பேர் இருக்கின்றார்கள். அப்படி இன்றைக்கு அண்ணா பிறந்த நாள். அண்ணாவினுடைய பேச்சிலும் நாம் மயங்கி இருக்கின்றோம். இப்படியெல்லாம் பேச்சாற்றல் சிறக்க உங்கள் பிள்ளைகளுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பாருங்கள். 2ஆம் இடம் நன்றாக இருந்தால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். பேச்சாற்றல் நன்றாக இருக்கும். கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாதித்து கொள்ள வல்லவர்களாகவும் அவர்கள் விளங்குவார்கள் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, லாபம் 2 மடங்காக உயரும் நாள். உங்களுக்கு இன்றைக்கு வீடு மாற்றங்கள் பற்றிய தகவல் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக மாற்றங்கள் திடீரென வந்து சேரலாம். மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. 6ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். 6ல் குரு, ஊரில் பகை என்பார்கள். உங்களுக்கு அறியாமலேயே பகை வளர்ந்து கொண்டே இருக்கும். எனவே நீங்கள் எதையும் விழிப்புணர்ச்சியோடு கண்காணித்து கொண்டிருப்பது நல்லது. இருந்தாலும் ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்தில் வலுப்பெற்றிருக்கிறார். 9ல் இருக்கின்ற பொழுது பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். குறிப்பாக பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். வருமானம் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, குருவின் பார்வையில் இருக்கும் உங்கள் ராசி. எனவே இன்றைக்கு புதிய முதலீடுகள் செய்து பொருளாதார நிலையை பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள். தொழிலுக்கு தேவையான முதலீடுகளுக்கு பணம் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்கள் இன்று வங்கிகளில் ஒத்துழைப்போ, வள்ளல்களின் ஒத்துழைப்போ உங்களுக்கு கிடைக்கலாம். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பயணங்களாலும் உங்களுக்கு பலன்கள் உண்டு. நண்பர்கள் வீடு தேடி வந்து நல்ல கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு வழங்குவார்கள். சனியினுடைய பார்வை இருப்பதனாலே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சனிக்குரிய வழிபாடுகளை முறையாக நீங்கள் மேற்கொண்டாலே சஞ்சலங்கள் தீரும். ஆரோக்கிய தொல்லைகள் ஒரு சிறிது ஏற்பட்டாலும் கூட மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராக்கி கொள்ளலாம். அதிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாயின் பார்வை ராசியில் பதியும். இப்பொழுது தொழில் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலை நீக்கம் செய்யப்படலாம். அல்லது பதவிக்காக எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்காமல் போகலாம். இந்த நாளில் உங்களுக்கு சோகங்களே அதிகரிக்கும். சுகங்கள் குறைவாகவே கிடைக்கலாம். காரணம் 6-11க்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறது. அதே நேரத்தில் குருவும் 4ஆம் இடத்தில் இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் நடைபெறுவதில் எண்ணற்ற தடைகள் உருவாகலாம். இந்த தடைகளை முறியடிக்க இன்றைக்கு கிழமை
குருவாரம் என்பதனாலே குருவை வழிபாடு செய்யுங்கள். பொதுவாக குரு பார்வை 10ஆம் இடத்திலே பதிகிறது. எனவே வாய்ப்புகள் வாயில் கதவை தட்ட வேண்டுமானால் குருவைத்தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். குருவை வழிபட்டு குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சிக்கனத்தை கையாளுங்கள். மிக அதிகமாக விரயங்கள் இன்று ஏற்படலாம். வரவை காட்டிலும் செலவுகள் கூடும். குடும்ப பிரச்சனையும் குடிகட்டி பறக்கலாம். எல்லோரையும் அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் உண்டு. அது மட்டுமல்ல, வாழ்க்கை துணை வழியையும் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகள் உங்கள் சொற்படி கேட்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இன்றைக்கு குருவாரம் என்பதனாலே இன்றைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு நீங்கள் தென்முக கடவுள் வழிபாட்டினாலே இன்முகத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். கடலாண்டும் வாய்ப்பும் உங்களுக்கு கைகூடப் போகின்றது. சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். விஐபிக்கள் வீடு தேடி வருவர். அம்மான் வழியில், அதாவது மாமன் வழியில் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி தரும் தகவல் ஒன்று வந்து சேரப்போகின்றது. வழிபாட்டிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவது நல்லது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பழைய கடன்களை எல்லாம் கொடுத்து மகிழ்வீர்கள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள குரு வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்த காரியத்தை நெத்தபடியே செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உதிரி வருமானங்களும் வந்து சேரும். வாகன யோகம் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே கவனத்தை செலுத்துவீர்கள். சேமிப்பு உயரும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, சொத்து பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள். வழக்குகள் சாதகமாக முடியும். வருங்கால நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகள் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பது கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். கல்விக்காக எடுத்த முயற்சி, கடல் தாண்டுவதற்காக எடுத்த முயற்சியும் உங்களுக்கு கைகூடலாம். சேமிப்பின் உச்சத்திற்கு இன்றைக்கு செல்லப் போகின்றீர்கள். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகின்ற நாள். இன்னைக்கு இயலாத ராஜயோகம் வருகிறது. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் குரு வீட்டில் இருக்கிறார். குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த யோகம் செயல்படுவதனாலே வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொலைபேசி வழி தகவல் கூட அனுகூலமானதாகவே இருக்கும். அதிகாலையிலேயே உங்களுக்கு வரவு வந்து சேரலாம். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உங்கள் காரியங்களை எல்லாம் முடித்துக் கொடுப்பார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அது மட்டுமல்ல, அண்ணன் தம்பிகளும் உங்களுக்கு உங்கள் கருத்துக்களுக்கு ஒத்து வருவார்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொண்டு நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஒரு காரியத்தை இன்றைக்கு முடித்துக் கொடுக்கப் போகின்றார்கள். மாலை நேரத்து பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, தடைகள் அகலும் நாள். தனலாபம் திருப்திகரமாக இருக்கிறது என்றாலும் விரையாதிபதி உங்கள் வீட்டில் இருக்கிறார். எனவே விரயங்கள் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் ராசிநாதன் குரு, அவர் 10லே இருக்கிறார். எனவே பதவி மாற்றங்கள் நன்மையாக நடக்க, உத்தியோக மாற்றங்கள் உறுதியாக இருக்க நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்துங்கள். இல்லையே அதன் மூலமும் பிரச்சனைகள் வரலாம். யாருக்கும் பொறுப்புகள் சொன்னால் அப்படி சொல்வதை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். அலைபேசி வழி தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு அனுகூலம் தருவதாக இருக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். பாக பிரிவினைகள் உங்களுக்கு ஏற்ற விதத்திலேயே அமையப் போகின்றது. சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் யோகங்கள் நடைபெற யோசித்து செயல்பட வேண்டிய நாள். இன்றைக்கு எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. மனக்கலக்கம் ஏற்படலாம். அது மட்டுமல்ல, மதிப்பும் மரியாதையும் தக்க வைத்துக் கொள்வதும் அரிதாக இருக்கும். ஜென்மத்திலே கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் என்றாலும் கூட 8ஆம் இடத்தில் அல்லவா குரு இருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லை உண்டு. வைத்திய செலவுகள் ஏற்படலாம். குழந்தைகளாலும் கவலைகள் உங்களுக்கு உருவாகும். சொன்ன சொல்லை கேட்கவில்லையே, இப்படி செய்கிறார்களே அப்படி செய்கிறார்களே என்று கவலைப்படுவீர்கள். வாழ்க்கை துணை வழியையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. திடீர் விரயங்களை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருந்தாலும் கூட விரயங்கள் ஏற்படுகின்ற பொழுது மனக்கலக்கம் ஏற்படும். கலக்கங்கள் மாற இன்றைக்கு நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குருவை வழிபடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த நாள். விருப்ப ஓய்வு பற்றி சிந்திக்கின்ற நாள். விருப்ப ஓய்வு வாங்கி கொண்டு சொந்தமாக தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் எவ்வளவு நாள் தான் இருப்பது, இனி சொந்தமாக சம்பாதிக்கலாமே என்ற எண்ணம் மேலோங்கும். அதற்கு ஏற்ற விதத்தில் கூட்டாளிகள் உங்களோடு வந்து இணைவர். குடும்ப முன்னேற்றம் கூடும். நண்பர்களை நம்பி செய்த காரியங்கள் நல்ல விதமாக முடியும். வாகன பழுது செலவுகளால் அவதிப்பட்ட நீங்கள் இனி புதிய வாகனங்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள்.
பெற்றோர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. தொழிற்துறை முயற்சியில் ஆர்வம் காட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.